வேலூர் மாவட்டம் ஊனை வாணியம்பாடி ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் ரேஷன் கடை மாற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க நாம் கேட்கலாம். தமிழரசன், விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமா விஷயம். அதாவது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த ஊனை வாணியம்பாடி ஊராட்சியில் அதாவது 5 கிராமங்கள் நாராயணபுரம், ஏரிப்புதூர், ரெட்டியூர், கௌதமபுரம், ஊனை வாணியம்பாடி என 5 கிராமங்கள் உள்ளது. இந்த ஊராட்சியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊராட்சி மன்ற அலுவலகம் ஏரிப்புதூர் பகுதிக்கு மாற்றப்பட்டு விட்டுள்ளது. அது மட்டுமின்றி இப்போது நியாய விலைக்கடையும் விஓ அலுவலகமும் இப்பகுதியிலிருந்து மீண்டும் ஏரிப்புதூர் பகுதிக்கு மாற்றப்படுவதாக பொதுமக்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் மாற்றக்கூடாது, மேலும் மாற்றப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் மீண்டும் இதே பகுதிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்தால் இந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போக்குவரத்தை வேறு பகுதிக்கு மாற்றிவிட்டதால் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் எதுவுமின்றி சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பேருந்துகளில் இருந்து அரசு தேர்வுகள் நடைபெற்று வருவதால் மாணவர்கள் பேருந்தில் இருந்து இறங்கி நடந்தே இந்த பகுதியை சென்றது நடந்து அரங்கேறியது. மேலும் சாலை மறியல் குறித்து தகவல் இருந்த பகுதிக்கு வந்த வேலூர் டிஎஸ்பி திருநாவுக்கரசு உள்ளிட்ட போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் சமாதானம் அடையாமல் இருந்தனர். தற்பொழுது வேலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் அவர்கள் 5 மணி நேரம் கடந்த பின்னர் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.